மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான ஆடிவெள்ளி வாழ்த்துக்கள் நண்பர்களே. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது காரைக்குடி பக்கத்தில் கோட்டையூருக்கு பக்கத்தில் இருக்க கே வேளங்குடி நண்பர்களே. அங்கே இருக்க வயல்நாச்சி அம்மன் கோவில் தான் நண்பர்களே. இது இந்த வருங்க வயல்நாச்சி அம்மன் திருக்கோவில். வாங்க இங்கே அப்படியே கோயிலை சுற்றி வருவோம். இந்த கோயிலுடைய பிரதான அம்மன் வயல்நாச்சி அம்மன் நண்பர்கள் இந்த இருக்காங்க பார்த்தீங்களா. மூணாவது அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கனாக்க இந்த வருங்க இதான் நண்பர்களே கோயிலுடைய பிரதான வாயில் இந்த இருக்காருங்களேன். நாங்கள் இன்றைக்கி ஆடி வெள்ளினால் வந்து தரிசனம் பண்ணவே வந்தோம். தரிசனம்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் நண்பர்களே. அங்கே தான் நண்பர்கள் வயல்நாச்சி அம்மன் அங்கே இருக்காங்க. குருக்கள் இப்போ தான் இன்னும் பக்கத்து ஒரு கோயிலுக்கு அர்ச்சனை பண்ண போயிருக்காரு. நாங்கள் அர்ச்சனைலாம் பண்ணி பிரசாதம்லாம் வாங்கிட்டோம். ஆமாம் நண்பர்களே, பக்கத்துலேயே இந்த சைடில் பேச்சியம்மன் இருக்காங்க நண்பர்களே. இதாக இருக்காங்க பாருங்களேன், பேச்சியம்மன் அங்கே இருக்காங்க. சுற்றி வயல் தான் நண்பர்களே. இப்போ இந்த வெயில் காலனால் பசுமை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இது மழை காலத்தில் அது செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் வந்தீங்கன்னா இதை சுற்றி நண்பர்களே அங்கே ஆரம்பித்து இப்படியே வந்தீங்கன்னா இதை சுற்றி அப்படியே க்ரீனிஸாக இருக்குது நண்பர்களே. பசுமையாக ஃபுல்லாக நெற்பயிர்கள் விவசாயம் நடந்துகிட்ருக்கோம். அதுக்கு இடையே சென்டரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இயற்கை சூழ்நிலையோடு அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்கள், இயற்கை சூழ்நிலை கீழே அமைஞ்சிருக்கு. சுற்றி வயல், அங்கே அம்மன். அதனால தான் வயல்நாச்சி அம்மன் பேரே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவன் நண்பர், இது பேச்சியம்மன் கோயில் நண்பர்களே. அவன் நண்பர்களே, அங்கே அப்படியே இந்த அங்கே ஒரு ஐயனார் கோயில் கட்டிகிட்ருக்காங்க. அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் சொல்லியிருக்கேன். அந்த ஜூம் பண்ணுறேனே. அந்த கோயிலுடைய பட்ஜெட்டு 1 crore நண்பர்களே. அதை பற்றி கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்மள நெக்ஸ்ட் இயர் அது வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, மக்கள் வந்து அப்பப்போ தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க, அர்ச்சனை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எங்களுக்கு திடீர்னு ப்ரோக்ராம் இந்த கோயிலுக்கு இன்றைக்கி வர்றது. நீங்கள் ஆடி வெள்ளியாச்சு ஒரு கோயில் அம்மன் கோயில் போகணும்னு பார்த்தோம். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஜஸ்ட் 1 kilometer இருக்குது. அப்படியே வந்தோம். அந்த சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே அந்த என் மிஸ்ஸஸ் அங்கே உட்காந்துருக்காப்புல. இங்கே அங்கே இருக்காப்புல என் மிஸ்ஸஸ் அங்கே உட்காந்துருக்காப்புல. இங்கே 18ஆம் படி கருப்பர் இருக்கார் நண்பர்களே. இந்த பாருங்க, 18ஆம் படியான சன்னதி இந்த இருக்கார். அவரையும் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நண்பர்களே. என் ஒய்ஃபோட குலசாமி என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் படி கருப்பர் தான். வாங்க அந்த கருப்பன் சாமியை அவங்களுக்கு நேராகவே காட்டுறேனே, பக்கத்தில் போய் காட்டுறேன். இதாக தான் இருக்கார். ஓம் சக்தி. இந்த பாருங்கள், 18ஆம் படி கருப்பர். அவருடைய அந்த பாருங்கள் அருவாள் இந்த இருக்கு பாருங்களே. அருவாள் இங்கே இருக்கு. என் ஒய்ஃபோட குலசாமி இவங்க தான் நண்பர்களே. 18ஆம் படி கருப்பர் தான். எங்களுடைய குலசாமிக்கு மதுரை வீரன் நண்பர். அவரும் வீச்சருவாக்கார் தான். ஆமாம் நண்பர்களே, அந்த என் மிஸ்ஸஸ் அங்கே இருக்காப்புல நண்பர்களே. வந்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு கிளம்ப போகிறோம் நண்பர்களே. அதுக்குள்ளேயும் இந்த கோயிலை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தருவன்ற மனசுகளுக்கு ஒரு ஃபீலிங் ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து இவங்களை காமிச்சிட்டு இந்த வயல்நாச்சி அம்மனுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்தையும் கிடைக்குன்னு வேண்டிட்டு இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணுறேன் நண்பர்களே. வயல்நாச்சி அம்மன் bless you all always throughout the year. Thank you very much for watching. God bless you.